17 வருட போராட்டத்திற்கு பிறகு IPL கோப்பையை கைப்பற்றி விட்டோமே என்ற பெங்களூரு அணி கொண்டாடி வந்த நிலையில் அந்த கொண்டாட்டம் முடிவதற்குள் பெரும் துயர சம்பவம் நடந்துள்ளது. கொண்டாட்டம் பாராட்டு நிகழ்ச்சி என்று ஒட்டுமொத்த பெங்களூருவே கோலாகலமாக இருந்த சூழலில் 10 பேர் மரணித்திருப்பது கரும்புள்ளியாகவே மாறியுள்ளது. பெங்களூரு துயரத்தில் நடந்தவை குறித்து விரிவாக பார்க்கலாம். நடப்பு ஆண்டுக்கான IPL இறுதிப் போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நேற்று நடந்தது. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி கோப்பையை கைப்பற்றியது. 17 வருட தொடர் தோல்விக்கு பிறகு முதல் முறையாக சாம்பியனான RCBக்கு மாற்று அணியினர் உட்பட அணி பேதமின்றி அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர். கிட்டத்தட்ட ஆன்லைனிலும் சரி ஆஃப்லைனிலும் சரி கொண்டாட்டம் களை கட்டியது. பெங்களூரு எங்கும் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதே நேரம் சிலர் கொண்டாட்ட மனநிலையில் போக்குவரத்துக்கு இடையூறையும் ஏற்படுத்தினர். இந்த நிலையில்தான் அணியின் வெற்றியை கொண்டாடும் வகையில் கர்நாடக முதல்வர், துணை முதல்வர், ஆளுநர் ஆகியோர் பங்கேற்கும் பாராட்டு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பெங்களூருவின் சின்னசாமி மைதானத்தில் பாராட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் கொண்டாட்டத்தில் பங்கேற்க பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் சின்னசாமி மைதானத்தை சுற்றி குவிந்தனர். ஒரு கட்டத்தில் கூட்டம் கட்டுக்கடுங்காமல் போன நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு 10 பேர் உயிரிழந்தனர். பேரிகார்டுகளில் சிக்கி 3 பேருக்கு காலில் எலும்பு முறிவு உட்பட சுமார் 20 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அதில் சிலர் ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கோப்பை கொண்டாட்டம் சோகத்தில் முடிந்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் சிவாஜி நகரில் உள்ள பவுரிங் மற்றும் லேடி கர்சன் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த துயர சம்பவத்தால் பாராட்டு நிகழ்ச்சி 10 நிமிடங்களுக்குள்ளாக நடந்து முடிந்தது. வீரர்களுக்கு மாநில அரசு சார்பில் கௌரவம் செய்த முதலமைச்சர் சித்தராமையா கௌரவித்துவிட்டு புறப்பட்ட நிலையில் துயர சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் துணை முதல்வர் DK சிவக்குமார். இதுகுறித்து பேசிய அவர், எதிர்பார்த்ததை விட அதிகப்படியானோர் கூடிவிட்டதாகவும் இதில் காவல்துறையை குறை சொல்ல முடியாது என்றும் கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களில் 4 பேர் பெண்கள் என்றும் 1 குழந்தை உட்பட 6 ஆண்கள் என்று முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மாநில அரசு சார்பில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததே இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என்று எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் ஒட்டுமொத்த பெங்களூருவே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. 17 வருட காத்திருப்புக்கு பிறகு கனவு நிறைவேறியதே என்ற கொண்டாட்டம் முடிவதற்குள் நடந்தேறிய துயர சம்பவம் IPL வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாகவே மாறியுள்ளது.